Hi, this is Veda from FP Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் சீரீஸை முடிச்சுட்டு ஜூலை சீரீஸ்க்குள்ள வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ட்ரேடிங்க்குள்ள வந்து நம்ம போக போகிறோம். ஸோ ஜூன் சீரீஸ் வந்து என்ன லெவலில் முடிஞ்சிருக்கு, ஜூலை சீரீஸில் வந்து என்னெல்லாம் நமக்கு நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஜூன் மந்தில் வந்து நிஃப்டி என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் வந்து ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுவும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு டவுன்ஃபால் சந்தித்து மறுபடி அதிலிருந்து ஒரு ரிவர்சல் எடுத்து ஒரு புல் பேக்காக வந்து ஒரு க்ளோசிங்கும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் ஒரு க்ளோசிங்கும் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸஸோடைய மூமெண்ட் வந்து இந்த 1 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸும் அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டரில் விப்ரோவும் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அது போக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மைண்ட்ரியாக இருக்கட்டும், கிராசிமாக இருக்கட்டும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த வெயிட்டேஜோட சேர்த்து நிஃப்டியும் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலியில் இன்றைக்கி க்ளோசிங்கும் வந்து நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி நமக்கு ஜூலை சீரீஸில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே பீரியடில் வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி 24,000 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேலே தான் வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சீரீஸில் நமக்கு வந்து ஜூலை மந்த்து வந்து என்ன ஒரு ப்ரிடிக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து நமக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து பட்ஜெட் வந்து அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டில் எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இப்போவுமே வந்து மார்க்கெட் மத்தியில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பட்ஜெட்டில் வந்து நமக்கு என்னென்னா F&Oவுக்கு வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகிறதா ஒரு தகவலும் இருக்குது. அது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தவில்லை. ஒருவேளை அப்படி நடந்தால் மார்க்கெட்டுக்கு அது பாதகமாக அமையுமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ அது வந்து பட்ஜெட்டில் நமக்கு என்ன அவங்க சொல்ல போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பாசிட்டிவான ஒரு நியூஸும் வந்து மார்க்கெட்டுக்கு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜேபி மோர்கனுடைய பாண்ட் இண்டெக்ஸில் வந்து இந்தியா வந்து உங்களுக்கு இன்றைக்கி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸஸ், அதாவது குளோபல் லெவலில் ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸஸில் வந்து எந்தெந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து நம்ம பாண்ட்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. பட் ஆனால் மோர்கன் ஸ்டான்லியோடைய பாண்ட் இண்டெக்ஸில் இந்தியா ஜாயின் பண்ணியிருக்கிறதே வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பூஸ்டாக தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ $1 trillion வரப்போகுதா இல்லைனா $1 million வரப்போகுதாங்கிறது வந்து அடுத்தபட்சமாக இருந்தாலும், முதல் விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியா அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறதே வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஸோ இது ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்குமா? ஏற்கனவே வந்து ஒரு ஹையர் ஹையை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்குது, ஆல் டைம் ஹைன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஆல் டைம் ஹையை வந்து மறுபடியும் எப்படி அது பீட் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ டெக்னிக்கல் வைஸாக நம்ம வந்து பார்க்கும்போது நிஃப்டியோடைய டே வைஸ் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,912 வந்து ஒரு நியரஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வீக்லிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,850 வந்து ஒரு வீக்லி சப்போர்ட்டாக இருக்குது. அதாவது நமக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு அந்த லெவலை உடைச்சாதான் நமக்கு வந்து ஒரு செல் ட்ரெண்டுக்குள்ளே வந்து நம்ம போக முடியும். அது வரைக்கும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கரெக்ஷன் மோடு தான் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஸோ அதே மாதிரி மந்த்லி பீரியடுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 23,600 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதை நமக்கு வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக ஒரு செல் ட்ரெண்டுகளை வந்து எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா மறுபடியும் அங்கே இருந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு ரிவர்சல் ஆகலாம். சரி, இது சப்போர்ட் பாயிண்ட்டாக நம்ம பார்த்துட்டோம். ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா டே லெவலில் நமக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,200 24,350 நியரஸ்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு வீக்லியில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக 24,620 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாகவும் நமக்கு ப்ரெடிக்ட் ஆகுது. ஸோ நமக்கு வரக்கூடிய ஜூலை மந்தில் 24,600லேருந்து 23,600க்குள்ள தான் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரேடிங் செஷன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் நமக்கு ஒரு செல் ட்ரெண்டு, ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் தான் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பை ட்ரெண்டு. ஸோ இந்த லெவல்ஸுக்குள்ளே நம்மளால் என்ன ட்ரேடிங் வந்து நமக்கு ஒரு பிளான் செட் பண்ண முடியுமோ செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போல்லாம் சப்போர்ட்டில் வந்து ஒரு ரிவர்சல் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு கால் என்ட்ரிக்கும், ரெசிஸ்டன்ஸ்லலாம் எப்போ ஒரு ரிவர்சல் கிடைக்குதோ ஒரு புட் என்ட்ரியும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஜூலை சீரீஸ் வந்து என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ குறிப்பாக ஆப்ஷன் பையர்ஸ் வந்து வீக்லி கான்ட்ராக்டில் ஃபோக்கஸ் பண்ணுறத விட மந்த்லி கான்ட்ராக்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ட்ரேடிங் கேரியர் வந்து நல்லாவே ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும். அதே நேரம் ஒரு லாஸை தவிர்க்கிறதுக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.